அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, தேய்பிறை 29/12/2023. துவிதியை திதி காலை 8 மணி வரை, அதன் பிறகு திருதியை திதி. மேல் நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் நாளை இரவு 3:09 வரை, அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், புதன் வக்ரமாக. இன்று என்ன செய்யலாம்? சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்க, தற்காப்பு கலைகள் பயில, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க, விவாதங்களில் கலந்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிறிய செயல்களில் கூட உண்மையாக இருங்கள். ஏனென்றால் அதில்தான் நம்முடைய பலமே அடங்கி இருக்கிறது. ஆமாங்க, சாதாரண விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப சின்சியராக இருப்பீங்க. சின்ன விஷயந்தானே அப்படின்னு அலட்சியமாக இருக்க மாட்டீங்க. அதனால தாங்க நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படிப்பட்ட பல திறமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல 4க்குரியவராகிய சந்திரன் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த வீட்டை மாற்றலாமா அல்லது நாம் மாறலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருந்து கொண்டிருக்கும். வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருக்கிற வீட்டில் இன்னொரு ரூம் கட்டலாமா அல்லது இன்னொரு ஃப்ளோர் எழுப்பலாமா, அந்த மாதிரி யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்திலேயும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. 8ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்திட்டு இருந்த உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இப்போ 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்து குரு பகவானுடைய பார்வையை வாங்க ஆரம்பிச்சிட்டாருங்க. அதனால் வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடம் நல்லா இருக்குது, ஆனால் பட்ஜெட்டு சரியில்லை. பட்ஜெட்டுக்கு ஒத்து வருது, ஆனால் இடம் சரியில்லை. இப்படி தள்ளி போனதெல்லாம் இனிமேல் நல்ல விதத்தில் நடக்கும். புது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அண்ணா அக்கா அவங்க மூலமாக சில உதவிகள் நல்லதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவினங்களும் அலைச்சல்களும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பொய்யான மனிதர் எவ்வளவு இனிமையாக பேசினாலும் அவருடைய பேச்சானது நோயாக மாறிவிடும். ஆனால் உண்மையான மனிதர் எவ்வளவு கசப்பான உண்மைகளை கூறினாலும் அது ஒரு நாள் உனக்கு மருந்தாக பயன்படும். ஆமாங்க, அதனால தான் இந்த ஆடம்பரமாக பேசுகிறவங்க, அலங்காரமாக பேசுகிறவங்கள நீங்கள் எப்பொழுதுமே நம்ப மாட்டீங்க. யதார்த்தமாக யார் இருக்கா, உண்மையை யார் பேசுகிறா, உதவக்கூடிய
உதவக்கூடிய வகையில் யார் இருக்காங்க, அவங்கள தாங்க நீங்கள் எப்பொழுதுமே விரும்புவீங்க. நல்லவர்களை நாடி சென்று நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எதிர்பார்த்த தொகையும் கைக்கு கிடைக்குங்க. ஆனால் சூரியனும் செவ்வாயும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன ஈகோ பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மருத்துவ செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும். பெற்றோருக்கும் உடல்நலக்குறைவு சின்னதாக இருக்கும். அதையெல்லாம் சாமர்த்தியமாக இன்னைக்கு நீங்கள் சமாளித்து காட்டுவீங்க. சந்திரன் பலமாக இருக்கிறதுனால எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. லாபத்திலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் நட்பு வட்டமெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் மாறும். நல்லவங்க அறிமுகம் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல நிலையில் அந்தஸ்தில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சனி பகவான் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால புது வேலைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம். ஆனால் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. சிலருக்கு வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் பரபரப்பாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்களோட சின்ன சின்ன மோதல் போக்கு வர வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களால் இருந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ளார ஓடி வருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வலியை தீர்மானிப்பது அடி அல்ல, அடித்தது யார் என்பதை பொறுத்து தான். ஆமாங்க, யாராவது நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சமானவங்க ஏதாவது சொன்னால், கோபமாக ஏதாவது பேசினா அதுக்காக நாம் ரொம்ப வருத்தப்பட மாட்டோம். ஆனால் வேறு யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நாம் வருத்தப்பட ஆரம்பிப்போம். எல்லாம் நம்முடைய மனநிலையை பொறுத்தது தாங்க. அதே மாதிரி தாங்க, எது நடந்தாலும் அதை யார் சொன்னால் என்ன சொன்னால் அப்படின்னு எல்லாவற்றையும் தராசு தட்டு போல சமமாக நிறுத்தி அதில் எது உண்மை என்று உணரக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. இங்கிதமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. காரியம் பெருசா வீரியம் பெருசா, வீரியத்தை விட நமக்கு இப்போ காரியம்தான் பெருசு அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள், பழசு ஏதாவது ஞாபகப்படுத்தி குறை சொல்கிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்க. நெடுஞ்சாலையில் போகும் பொழுது கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டாதீங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நெருப்பு கிரகங்கள் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டுருக்காங்க. அதனால் தொடர்ந்து சின்னதாக கண்ணெரிச்சல், அடிவயிற்றில் வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. குளிர்ச்சி தரக்கூடிய காய்கனிகளை உணவில் சேர்த்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள் தொந்தரவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் நிச்சயமாக ஞாபக மறதியும் தேவைப்படுகிறது. ஆமாங்க, பல விஷயங்களை நீங்கள் என்றைக்குமே மறந்ததில்லைங்க. 4வது படிக்கும்போது என்ன நடந்ததுன்னு கூட இன்றைய தேதியில் கூட உங்களால் துல்லியமாக சொல்ல முடியுங்க. ஆனாலும் சில விஷயங்களை நீங்கள் மறந்துடுவீங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதை ஏன் மனசில் வச்சுக்கிட்டு ஆக வேண்டியதை பார்ப்போம், முன்னேற வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எது
தேவையில்லையோ அதையெல்லாம் தூர தூக்கி எறிந்துவிட்டு, எது தேவையோ அதை அடிமனதில் அப்படியே வைத்து பாதுகாக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பூசம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கோபம் வரும். யாருமே உங்களை புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் நினச்சி நீங்கள் ஆதங்கப்படுவீங்க. எனக்கெல்லாம் யார் இருக்கா, என்னை உண்மையாக நேசிக்கிறவங்க பார்க்குறவங்க யார் இருக்கா, யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தனிமையாக இருக்கிற மாதிரியும் சில நேரங்களில் யோசிப்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்குங்க. அடுத்தவங்கள நாம் புரிஞ்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளை யார் புரிஞ்சுக்கிட்டான்னு கேட்டுருக்கிறத விட அடுத்தவங்கள நாம் புரிஞ்சு நடந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுமாராக தாங்க இருக்குது. உத்தியோகத்திலையும் நிதானமாக இருக்கணுங்க. நேற்று புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கோவப்பட்டீங்க, டென்ஷனாக பேசுனீங்க, எதுவுமே சரியில்லைன்னீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. முடியாத காரியங்களையும் இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும், அதிகாரிகளை போய் பார்க்குறதா இருந்தாலும் பார்க்கலாங்க. பேங்க் லோனுக்கும் இன்றைக்கி நீங்கள் முயற்சிகள் எல்லாமே செய்யலாங்க. குடும்பத்தில் மட்டும் இன்றைக்கி நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நலமாக இருக்கும். பிள்ளைங்களுடைய விஷயத்தில் ரொம்ப மூக்க நுழைக்க வேண்டாங்க. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெல்லம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நண்பனிடம் அன்பை காட்டு, முதியவரிடம் பணிவை காட்டு, எதிரியிடம் துணிவை காட்டு, துரோகிகளிடம் வாழ்ந்து காட்டு. ஆமாங்க, இந்த மாதிரி கொள்கை கோட்பாடுகளை பின்பற்றக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. எல்லார் முன்னாலேயும் நாம் வாழ்ந்து காட்டணும். நம்மளை மரியாதை குறைவாக தரக்குறைவாக பேசினவங்க முன்னால் நாம் நிலச்சி நின்று நாம் வாழ்ந்து காட்டணுங்கிற தைரியசாலிகளெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சுப செலவுகள் இருக்குங்க. அந்த குக்கர் கிரைண்டர் அதெல்லாம் மாற்றுங்கன்னு நான் சொல்லின்னு இருக்கேன், காதிலே வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சமையலறையிலேருந்து வரக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு சரி இன்றைக்கெல்லாம் புதுசு வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அந்த வாஷிங் மிஷின் கூட இன்றைக்கி ஏதாவது மாற்றுற மாதிரியான சூழல் இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களும் உண்டு. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் இன்றைக்கி நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. துணி வியாபாரம் செய்கிறவங்க, உணவு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கூடுதலாக லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். ஆனால் வேலை சுமை கூடிக்கிட்டே போகுதேங்கிற மாதிரி சில நேரங்களில் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறதுனால அக்கறை காட்டணுங்க. பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, இன்பம் என்றால் என்னவென்றே பலருக்கும் தெரிவதில்லை. அது பொன்னில் கிடைப்பதில்லை, புகழில் கிடைப்பதில்லை. தன்னைத்தானே உணரக்கூடியதில் இன்பம் கிடைக்கிறது. அந்த இன்பம் உயர்வானது. ஆமாங்க, அதனால தாங்க நாம் யார், எதுக்காக வந்திருக்கிறோம், நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நம்மால் எதையெல்லாம் செய்ய முடியும், எதுக்கெல்லாம் நாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிறதுல தெள்ள தெளிவாக இருந்து வாழ்ந்து காட்டுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக
இருக்குதுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சந்திரன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வீடுமனை வாங்கிறது, முன்பணம் கொடுக்கறது, அக்ரிமெண்ட் போடுறது அப்படின்னு பரபரப்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசியிலேயே கேது உட்கார்ந்துருக்கிறதுனால மருந்து மாத்திரை, ஒரு மினி மெடிக்கல் ஷாப்புன்னு வீடே ஒரு மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் நல்ல காலம் வந்துடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உடம்பு போட்டு பாடாப்படுத்தே நீங்கள் நினைக்கிறீங்க. ஏற்கனவே இருந்த சில கிரக அமைப்புகள் ஏற்படுத்தின அந்த நோய் இப்போ உங்களுக்கு தெரிய அது ஒவ்வொன்றா சரிப்படுத்திட்டு அடுத்தது சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க போகிறீங்கிறத மறந்துடாதீங்க. வியாபாரம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பழைய பாக்கிகளும் வசூலாகுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் தேவையில்லாமல் சிலர் உங்கள் மேலே பழி சுமத்துனாங்க. அதெல்லாம் இன்றைக்கி மாறும். நீங்கள் நிரபராதி, நீங்கள் திறமைசாலி அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நீங்கள் நிரூபித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கெல்லாம் மாறுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருந்துருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, நேரத்தை சிறப்பாக நிர்வகிக்க தெரிந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக அமைத்து கொள்கிறார்கள். நேரம்தான் மிகச்சிறந்த முதலீடு. ஆமாங்க, காசு பணத்தை கூட சிலர்லாம் கண்ணீர் விட்ட உடனே கையில் எடுத்து நீங்கள் கொடுத்துருவீங்க. ஆனால் ஒரு நாள் எனக்காக ஒதுக்குங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி வீணாக ஒரு நாளையும் ஒதுக்காமல் எல்லா நாளையும் சரியாக பயன்படுத்தி எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. ஜீவனாதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது வேலை தேடலாமா? இந்த வேலையில் கொடுக்குற சம்பளம் பத்த மாட்டேங்குது. பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. புதுசாக இன்னொரு வேலைக்கு முயற்சி பண்ணலாங்கிற முடிவுக்கும் வருவீங்க. இருக்கிற வேலையிலே இருந்துக்கிட்டு ஆஃபீஸ் நேரம் போக மீதி நேரத்தில் ஏதாவது சின்ன வியாபாரம் தொடங்கலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க. கமிஷன், புரோக்கரேஜ், உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்வதன் மூலமாக கூடுதல் வருமானம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. தைரியமான முடிவுகளாக எடுப்பீங்க. தர்ம காரியங்கள் சிலதில் இன்றைக்கி நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. வியாபாரமும் அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க இன்றைக்கி அமைதியாகிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்தோஷமான செய்திகளையும் குடும்பத்தில் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இப்போதெல்லாம் அடக்கத்தை விட ஆர்ப்பாட்டத்திற்கே, ஆரவாரத்திற்கே மதிப்பு அதிகம். ஆமாங்க, சத்தம் போடாமல் இருந்தால் கடலை கூட குட்டை என்று சொல்லக்கூடிய உலகமாகிவிட்டதுங்க. அதனால தாங்க எந்த இடத்துல நாம் பேசணுமோ அந்த இடத்துல நாம் பேசுவோம். ஆனால் எல்லா இடத்துலையுமே நாம் அமைதியாக இருந்துடக்கூடாது. பேச வேண்டியதை நம்ம பேசியே தீரணும்னு சில கால சூழ்நிலை கருத்தில் கொண்டு யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சமயோஜித புத்தியால் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் புது யோசனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டு பயணங்களுக்கும் இப்போ நீங்கள் தயாராகின்னு இருக்கீங்க. சரி, இங்கே தான் ஒன்றும் சரியாக வரமாட்டேங்குது, அங்கே போயாவது நம்ம வாழ்க்கை மாறுமா, நம்முடைய மனசில் நிம்மதி இருக்குமா, நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு போதுமான அளவுக்கு நம்மால் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால
காரம் சாப்பாட்டில் வேண்டாங்க. ஏன்னா பல்வலி கொஞ்சம் கால்வலிலாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க. எல்லாம் சரிதாங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துக்கிட்டு மனசில் நிம்மதியே இல்லாமல் உங்களை போட்டு புரட்டி எடுத்துகிட்டு தாங்க இருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார நிம்மதி வர்றதுக்கு குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா நல்லதுங்க. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிகளையும் நீங்கள் சேவிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் கொஞ்சம் குறையும். ஆனால் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து பேசுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது, டென்ஷனும் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நம்மை நாமே படிக்கும்போது தான் தவறுகளை திருத்தி கொண்டு வெற்றிகரமான பாதையை நம்மால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆமாங்க, அடுத்தவங்க முதுகில் என்ன இருக்குன்னு நாம் பார்க்காம நம்முடைய உடம்பில் முதுகில் என்ன இருக்குது, நம்ம வாழ்க்கையில் குடும்பத்தில் என்ன இருக்குது அப்படின்னு தன்னை முதல்ல திருத்திப்போம், அப்புறமா மற்றவங்கள பார்ப்போம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே செதுக்கி கொள்ளக்கூடிய சிற்பிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். மட்டம் தட்டி பேசுகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் உட்கார்ந்துருக்கோம். அவங்களுக்கு தான் வேலை வெட்டி எதுவும் கிடையாது. அதையெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்கிட்டா டென்ஷன் ஏறும். அதனால் அதையெல்லாம் காதில் வாங்கிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் அப்போ அப்படியாச்சு இப்போ இப்படியாச்சுன்னு எப்போ நடந்ததெல்லாம் எடுத்து கட்டி பேசுவாங்க. அதெல்லாம் நடந்து போனது, கடந்து போனது. அதுக்காக இப்போ கோவப்பட்டு பிபி ஏற்றிக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்குது, அவசரப்படாதீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் பூராடம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளை தவிர்க்க பாருங்கள். வண்டி ஓட்டும்போது மொபைல் ஃபோனில் பேசின்னு இருக்க வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி முன்ன பின்னதாக இருக்கும். உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே இருக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. பாசமாக இருக்குல்ல, அவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்களே நினச்சிக்காதீங்க. அவங்களுக்கும் 1008 டென்ஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, குறைகளை தன்னிடம் தேடுபவர்கள் தெளிவடைகிறார்கள். ஆனால் அடுத்தவர்களிடம் தேடுபவர்கள் கலங்கப்படுத்தப்படுகிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க குறையில்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவங்க குறைகள் நாம் ஏன் பேசிக்கிட்டு நாம் நம்முடைய பாதையை மாற்றிக்கொண்டு திருத்தி கொண்டு பயணப்பட்டு கொண்டிருப்போங்கிற புதிய பாதைக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கோபத்தாபங்கள் இருந்தாலும் கூட உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் அப்படிங்கிற
புரிதல் இன்றைக்கி கொஞ்சம் வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குன்னே 7.5 சனி நடந்துன்னு இருக்குங்க. யாராவது ஏதாவது சொல்லி வைப்பாங்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு சின்னதாக வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். பங்குதாரர்கள் அவங்க பங்குக்கு ஏதாவது சண்டைக்கு வந்தாங்கன்னா சமாதானமாக பேசி கொண்டு போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே உதவிகரமாகவும் இருப்பாங்கங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, விமர்சனங்களை காதில் வாங்கி கொள்ளாதீர்கள். அது நல்லவையோ கெட்டவையோ அதையெல்லாம் மறந்து விடுங்கள். ஏனென்றால் விமர்சனங்கள் நம்முடைய நிம்மதியை கெடுத்துவிடும். அதனால தாங்க நீங்கள் குறை சொல்கிற கூட்டத்தை கண்டுக்கவே மாட்டீங்க. அவங்கெல்லாம் இந்த வேலையை விட்டு வேறு எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால நம்ம சொந்த வேலையை நாம் பார்த்துக்கிட்டு போவோம். குறை சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எதற்கும் தயங்காமல் அஞ்சாமல் தன்னுடைய நேர்பாதையில் பயணித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. யோகாதிபதி உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் ஆளுமை தன்மை உங்களுக்கு அதிகமாகும். சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. முடியாத விஷயங்களையும் முடித்து காட்டுவீங்க. பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்குங்க. தடாலடியாக முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலிருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே இன்றைக்கி குறைய ஆரம்பிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. சில முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பேசுவீங்க. வரன் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வீட்டில் சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி நன்மைகள் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வியர்வை சிந்தாத மனிதனும் மை சிந்தாத பேனாவும் எதையும் சாதித்து விட முடியாது. ஆமாங்க, ஒரு வேலையை எடுத்தீங்கன்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் அதே சிந்தனையாக இருந்து கடினமாக உழைத்து அந்த வேலையில் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. விடாமுயற்சிக்கு சொந்தக்காரர்களாகிய உங்களுக்கு இன்றைய நாள் பரவாயில்லைங்க. பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் பூர்வ புண்ணியத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். பாகப்பிரிவினை செட்டில்மெண்ட் டீடு எதாக இருந்தாலும் அதை பற்றி இன்றைக்கி நீங்கள் பேசலாம். பிள்ளைகளுடைய படிப்பு ஆரோக்கியம் அதில் இன்னும் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார வீண் சந்தேகங்கள் வராமல் பார்த்துங்க. அதே போல் 10ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் மூத்த அதிகாரிகளை நீங்கள் மீற வேண்டாம். அவங்கள மீறி எதுவும் நீங்கள் பேசாதீங்க. அவங்க தான் சொல்கிறாங்கன்னா பொறுமையாக கேட்டுக்கிறது நல்லது. சில நேரங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையே உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் சார், இதெல்லாம் என்னத்துக்கு சார் பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமும் இருக்குதுங்க. சுக்கிரனும் புதனும் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. விருந்தினர்கள் வருகையால் இன்றைக்கி வீடு கலகலப்பாக மாறும். மகனுடைய கல்யாண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க. நல்ல மணமகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.
பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. தங்கமே வீட்டில் தங்க மாட்டேங்குதுங்க. கோல்டு எப்போ வாங்கினாலும் ஏதாவது ஒரு வகையில் அதை அடகு வைக்க வேண்டியதாக இருக்குது, அல்லது விற்கிற மாதிரியான சூழ்நிலை வருதுங்க. அப்போது இந்த கோல்டு வீட்டில் தங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சிலர்லாம் பாருங்கள், ஏதாவது ஒரு கல்யாண காட்சி, காது குத்து, கிரகப்பிரவேசம்னு சில ஃபங்க்ஷனில் பார்க்கும் பொழுது விதவிதமாக நகையெல்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. அவங்களுக்கெல்லாம் தங்கம் தங்கும்போது நமக்கு மட்டும் ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னு சிலர்லாம் ஆதங்கப்படுறதெல்லாமே உண்டுங்க. தங்கத்துக்கு உரிய கிரகம் யார்? குரு பகவான் தான். அவர் தான் தங்கத்துக்குரியவர். அந்த குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும். இல்லையா, குரு ஹோரையில் நீங்கள் தங்கம் வாங்கலாம். குறிப்பாக லக்னத்தில் தங்கம் இருக்கும்போது நீங்கள் தங்க நகை வாங்கினீங்கன்னா நிச்சயமாக அந்த தங்க நகை உங்கள் கையை விட்டு போகாதுங்க. இன்றைக்கி கூட லக்னத்தில் குரு எப்போ வராருன்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1:08 2:57 வரைக்கும் மேஷத்தில் குரு இருக்க போகிறார். அப்போ மேஷத்தில் குரு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த காலகட்டத்தில் வாங்குகிற நகை நிச்சயமாக அதை விற்கிற மாதிரி வராது, அடகு வைக்கிற மாதிரி வராது, உங்கள் கையை விட்டு போகாதுங்க. 1ஆம் தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 1ஆம் தேதின்னு பார்த்தீங்கன்னா மதியம் 1 2:45 வரைக்கும் லகுனத்திலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஜனவரி 1ஆம் தேதி கூட அந்த நேரத்தில் நீங்கள் நகையை வாங்கி வைக்கலாங்க. அது மாதிரி வாங்குவதன் மூலமாக நிச்சயமாக நகை தங்குங்க. அவர் பெரிய ராஜதந்திரிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டாக முடிவெடுப்பாருங்க அப்படின்னு யாராவது பார்த்து சொல்கிறாங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்துன்னு இருக்காருன்னு அர்த்தம். லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்த்தா தான் தந்திரமாக இருப்பாங்க. அவங்க எடுக்கிற முடிவால் யார்கிட்டையும் பகையாளியாக மாட்டாங்க, எல்லார்கிட்டையுமே நட்பாக இருப்பாங்க. உங்களுடைய லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை புதன் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் அவங்க செல்வந்தனாக இருப்பாங்க, பெரிய பணக்காரருங்க. அப்படி இப்படி இருந்தார், இப்போ பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள் வருங்க. சூரியன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரகங்கள் ஒன்று சேர்ந்து, அதாவது 9ஆம் இடத்தை பார்த்தா அதிகமான ரத்தினங்கள், ஜெம்ஸ், அதாவது டைமண்ட் நெக்லஸ் 2 வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி ரத்தினங்கள் அதிகமாக வாங்குவாங்க. அடுத்து ஒரு பெரிய அமைப்பு, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, ஒரு பெரிய கம்பெனி, அல்லது ஒரு இயக்கம், ஒரு சங்கம், ஒரு கட்சி, இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்களாகவும் இருப்பாங்கங்க. இன்னொரு விஷயங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்களா, வெளிநாட்டு போகிறது வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சிலர்லாம் கேள்வி கேட்டு வருவாங்க. லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே பார்க்க வேண்டும். அவ்வாறு இந்த 3 கிரகங்களும் லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்த்தா நிச்சயமாக அவங்களுக்கு ஃபாரின் சான்ஸ் உண்டு. க்ரீன் கார்டு கூட வாங்கிடுவாங்க. அங்கே பெரிய லெவலில் செல்வாக்காகவும் இருப்பாங்க. இந்த 3 கிரகங்கள் 9ஆம் இடத்தை பார்க்குறவங்களுக்கு படிப்பு நல்லா வரும். அதனால் பிஹெச்டி பண்ணுறது, அறிவு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் காட்டுறது, சம்பாதிக்கிறது, செட்டில் ஆகிறது, அந்த மாதிரி யோகங்கள் எல்லாமே நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி சிலர்லாம் சில சப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா பெரிய ஸ்காலராக இருப்பாங்க. அவங்க யார் அது மாதிரி இருப்பாங்க? லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை குரு, புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க டாக்டரேட் பண்ணுறது, பெரிய ஸ்காலர், பாண்டித்தியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அடையக்கூடிய யோகங்கள் எல்லாமே உண்டுங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க. ஜாதக சார தீபம் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, மணிகண்ட கேரளம் அதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு, பல பழைய நூல்களில் அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ தங்கம் எப்போ வாங்கணும்? லக்னத்தில், கோச்சார லக்னத்தில் குரு பகவான் இருக்கும்போது தங்கம் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக தங்கம் உங்கள் வீட்டில் தங்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளித்தரும் மங்களகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.